தாவேகா 234 தொகுதியிலையும் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சிகள் எதுவும் எடுக்கலைன்னு சொன்னீங்க, வேற எதுவும் நடக்குதா? நான் ஏற்கனவே அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பற்றி கருத்தே இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே பல முறை உங்கள் முன்னால் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ அவங்க தனித்து போட்டியிருக்கிறாங்க. திமுக இப்படி தனித்தும் கூட்டணியும் போட்டிட்டு இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கூட்டணியோ அல்லது தனித்தோ போட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. நான்கு முனை போட்டி வந்து திமுக மீண்டும் சாதகமாக அமையாதா? நான்கு முனை போட்டிங்கிறத வாக்குகள் தொடர்ந்து பிரியத்தானே செய்யும். ஏன் அது எங்களுக்கு சாதகமாக அமையாது? இல்லை, திமுக வந்து ஒரு பலமான கூட்டணி என்பது இருக்குல்ல, பலமான கூட்டணின்னு மக்களால் பேசப்படக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணி இருக்கு. மக்களால் யாரும் பேசலை. இல்லை, குறிப்பாக எல்லாருமே கேட்கல, மக்கள் யாருமே பேசலை. பலமான கூட்டணி அப்படின்னாக்கி எவ்வளோ பெரிய கூட்டணி இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணபலம் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை இப்போ டாட்டாவும் பிர்லாவும் தான் ஆளணும். பணம் இருக்கிறவன்னாக்கி பணம் இன்றைக்கி திமுகவில் இருக்க நான் இல்லைன்னு சொல்லலை. 50,000 60,000 கோடி ரூபா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா இடங்களையும் பணத்தை கொண்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலை. ஆனால் மக்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? மக்கள் இன்றைக்கி அவதிப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் 532 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை கூட்டவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்பு செய்வோம்னு சொன்னாங்க. செய்யலை. உங்கள் ஊரில் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நிறைய எழுதி கொடுத்தேன். ஆனால் அது செய்யலை. இன்றைக்கி மத்திய அரசு இன்றைக்கி சாலைகள், போக்குவரத்து, பாலங்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. எதுவுமே தரலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரேஷன் கடைகளில் பார்த்தா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்கும். மாநில அரசு அதை மத்திய அரசு கொடுக்குறதா மாநில அரசு தாங்கள் வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ அவங்க கொடுக்குற போல் இன்றைக்கி கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு போன வருஷம் ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டால் அது தேர்தல் வருதில்ல அப்படின்னு மக்களே இன்றைக்கி கிராமத்து மக்களே சொல்கிறாங்க. சாதாரண கிராமத்து மக்களே இன்றைக்கி சொல்கிறாங்க. பணம் கொடுக்குறாங்க. போன வருஷம் கோடைக்கால விடுமுறை வரலையா? இந்த வருஷம் மட்டும் கோடைக்கால விடுமுறை வந்துச்சா அப்படின்னு கிராமத்து மக்கள் கேள்வி கேட்கறாங்க. சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தைங்கிறது எப்போ துவங்குது? நீங்க எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறீங்களா? தொடர்ந்து திமுக ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இன்னும் 2 கட்சிகள் தான் இருக்கு. நீங்க கட்சிகள் வந்தா கூட இனி எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் முடிவாகாம. அதாவது இன்னைக்கு தேதி 18. இன்னும் 12 நாள் இருக்குது நாமினேஷன். அதாவது திமுக இன்றைக்கி மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார்கள். வந்த உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக ஓபிஎஸ் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. கடுமையான விமர்சனங்களை அதிமுக முன்னாடி வைக்கிறாரு. ஓட்டையெல்லாம் இல்ல, ஓட்டைங்கிறாரு. ஓகே, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. பாதிப்பை ஏற்படுத்தாதா? துணை கேள்வி சேர்ந்தால திருநெல்வேலி தொகுதியிலிருந்து நீங்க தொகுதி மாறுறீங்க, பயந்து போய் தொகுதி மாறுறீங்கன்னு ஓபி ரவீந்திரநாத் பேசியிருக்காரு. சொல்றாரு. 2 பேரும் சொல்லியிருக்காரு. இந்த தொகுதி நாமினேஷன் போட்ட பிறகு அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். இபிஎஸ் இன்னைக்கு மாலையில சந்திக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அவங்க தொகுதி பங்கீடு தொடர்பா இன்னைக்கு மாலையில முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்கேன். போன உடனே சந்திச்சு பேசியிருந்தாங்க. குறிப்பாக